உலகில் எந்த நாட்டை யார் வேண்டுமானாலும் கைப்பற்றலாம், எந்த இனத்தை யார் வேண்டுமானாலும் அழிக்கலாம் என்ற ஒரு பாதுகாப்பும் சமாதானமும் இல்லாத நிலை இருந்தது. ஆனால் 2ஆம் உலக யுத்தத்தின் பிறகு பெரும்பாலும் நாடுகளுக்கிடையே சமாதான ஒப்பந்தங்களும் சர்வதேச சமூகங்களுக்கிடையே நல்லிணக்கமும் ஏற்பட்டு மக்கள் சுமூகமாக வாழக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. இருந்தாலும் நாகரிக வளர்ச்சி அடைந்துள்ள இந்த காலத்தில் ஒரு இனத்தை கொன்றடித்து அவர்களுடைய நாட்டை உலக வரைபடத்திலிருந்தே நீக்க வேண்டும் என்ற ஒரு கொலை வெறியுடன் கல்வி அறிவற்றவர்கள் முதல் படித்து பட்டம் பெற்று உயர் பதவி வகிப்பவர்களும் நாடுகளை ஆளும் தலைவர்களும் கூட இருப்பதை காண முடிகிறது. ஆம், யூதர்களுக்கும் இஸ்ரவேல் நாட்டுக்கும் எதிரான இந்த கடும் பகைமை, வெறுப்பு, கொலைவெறி என்பன சாதாரணமான ஒன்றல்ல. பல மத்திய கிழக்கு நாடுகளில் பிள்ளைகள் மிகச்சிறிய வயதிலிருந்தே இந்த கடும் பகைமையுணர்வுடன் வளர்க்கப்படுகிறார்கள். இவர்கள் ஈவிரக்கமற்ற பயங்கரவாதிகளாகி ஏராளமான உயிர்களை கொன்றளிப்பதுடன் இந்த செயல் மூலம் மோட்சமடையலாம் எனவும் நம்புகிறார்கள். பொய்யை முழு மனதுடன் நம்பி உண்மையை கொஞ்சமும் புரிந்து கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியாமல் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத கொடூர கொலைகளை கடவுளுக்கு சேவையாகவும் மோட்ச வாழ்வை அடைவதற்காகவும் செய்யும் இவர்கள் யார்? இவர்களின் கடவுள் யார்? இவர்கள் செல்ல போகும் மோட்சம் எது? இவையெல்லாம் ஆராய்ந்து அறியப்பட வேண்டியவை. உலகின் பிரச்சனைகளுக்கான உண்மை காரணங்கள் வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளன. அதனை அறிந்து கொள்ளாமல் பிரச்சனைகளை தீர்க்கவே முடியாது. உலகம் மிக தெளிவாக 2ஆக பிளவுபட்டு கடும் மோதலில் ஈடுபட தயாராகி கொண்டிருக்கிறது. இதற்கான அடிப்படை காரணம் சர்ப்பத்தின் வித்து, வலு சர்ப்பம் அல்லது மிருகம் என வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இதை பற்றிய அறிவு பலருக்கும் இல்லாததால் இது தன்னை மறைத்து மறைமுகமாகவும் வெற்றிகரமாகவும் செயல்பட்டு வருகிறது. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் என எசேக்கியேல் 28:13 கூறுகிறபடி ஏதேனில் இருந்த சாத்தான் சர்ப்பத்தினூடாக ஏவாளை வஞ்சித்தான். எனவே தேவன் சர்ப்பத்தை பார்த்து, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என கூறினார். இதன் பிறகு ஆதாம் ஏவாளுக்கு காயின் ஆபேல் என்ற 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். இவர்களில் காயின் 1 யோவான் 3:12 கூறுகிறபடி பொல்லாங்கனால் உண்டாயிருந்து கோபம், பொறாமை, வெறுப்பு நிறைந்தவனாய் ஒரு தவறும் செய்யாத ஆபேலை பகைத்து கொலை செய்தான். காயின் அதன் பிறகு கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்காக இருக்கிற நோத் எனும் தேசத்தில் குடியிருந்தான். ஆகவே அவனுடைய சந்ததியினரும் தேவனை விட்டு விலகியதால் சாத்தானின் கட்டுப்பாட்டிற்குட்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எதிராக கொலை வெறியுடன் செயல்பட தொடங்கினர். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள ஃபாலன் ஏஞ்சல்ஸ் தேவ சந்நிதியை விட்டு விலகி சென்று விட்ட காயினின் சந்ததியில் உள்ள பெண்களை தங்களுக்கு மனைவிகளாக தெரிந்து கொண்டதால் அவர்களுக்கூடாக ராட்சதர்கள் பிறந்தார்கள். பெலிஸ்தீனாகிய கோலியாத்தும் அவனுடைய சகோதரர்களும் அப்படி உருவாகிய ராட்சதர்களே. தற்போது ராட்சதர்களாக இல்லாமல் பார்ப்பதற்கு சாதாரணமானவர்களாக இருந்தாலும் இவர்களுடைய ஆவியில் சர்ப்பத்தின் DNA, அதாவது சர்ப்பத்தின் வித்து மறைந்துள்ளது. சாத்தானின் குணாதிசயங்களை கொண்ட காயினும் அவனுடைய சந்ததியினரும் சர்ப்பத்தின் வித்தாக கருதப்படுகிறார்கள். ஆபிரகாமின் சந்ததிக்கு சுதந்திரமாக தேவன் கொடுப்பதாக வாக்களித்திருந்த எகிப்தின் நைல் நதி துவக்கி யூப்ரட்டிஸ் நதி வரைக்கும் உள்ள தேவனுக்கு பிரியமான கானான் தேசம் முழுவதும் இந்த சர்ப்பத்தின் வித்தாகிய ராட்சதர்கள் பரவியிருந்தார்கள். எனவே தான் மோசேயிடம் தேவன் இவர்கள் அனைவரையும் முற்றாக அழிக்கும்படி கூறினார். ஆனால் இஸ்ரவேலர் அவர்களில் பலரை அழிக்காமல் விட்டுவிட்டதால் மத்திய கிழக்கு பிரதேசம் முழுவதும் பழுகி பெருகியிருந்தார்கள். இவர்கள் ஏதேனில் சர்ப்பத்துக்கு கொடுக்கப்பட்ட சாபத்தை தங்களுக்குள்ளாக சுமந்து ஸ்திரீயின் மாம்ச வித்தாகிய இஸ்ரவேலரையும் ஆவிக்குரிய வித்தாகிய கிறிஸ்துவின் சபையையும் கடுமையாக பகைத்து அவர்களை அழிப்பதற்காக கொடூர கொலையாளிகளாக உலக வரலாறு முழுவதும் செயல்பட்டு வருகிறார்கள். இதனால் தான் உலகிலே அதிக சித்திரவதைக்குள்ளாகும் இனமாக யூதர்களும் அதிக வன்முறைகளுக்குள்ளாகும் மக்களாக கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களை பார்த்து யோவான் 8:44 இயேசு இவ்வாறு கூறுகிறார்: நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சையின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள்.
அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இவர்கள் 1500 வருடங்கள் அந்தந்த காலத்தில் வாழ்ந்து கண்ணார கண்டு அனுபவித்து 40ற்கும் மேற்பட்டவர்கள் எழுதிய வேதாகம சத்தியங்களை மாற்றி ஒரே ஒரு மனிதன் ஒரு சில வருட காலத்தில் தன் சொந்தத்தில் எடுத்து எழுதிய பொய்களை முழுமையாக நம்புவதற்கு காரணம் அவர்கள் சர்ப்பத்தின் வித்தாக இருப்பதுதான். ஈரானிய சுப்ரீம் லீடரான அலி கொமைனி, டர்க்கி அதிபர் ஆகியோர் இஸ்ரவேல் மக்களையும் நாட்டையும் அழிப்பது ரிலிஜியஸ் அண்ட் மாரல் டியூட்டி என சில தினங்களுக்கு முன் அறிவித்திருப்பது பீஸ்ட் என கூறப்படும் பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் அல்லது டிராகன் இவர்களுக்கூடாக செயல்படுவதையே காண்பிக்கிறது. சர்ப்பத்தின் வித்து பரம்பரையாக கடத்தப்பட்டு கடும் பகைமையுடன் உண்மையை புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அழிப்பதில் கடும் தீவிரமாக உள்ளது. கொலை செய்யாதிருப்பாயாக எனவும் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் எனவும் தேவன் கூறுவாரானால் கொலை செய்யுமாறு கூறுவது சாத்தான். ஆகவே அப்பாவி மக்களை கொலை செய்துவிட்டு காட் இஸ் கிரேட் என கூறுகிறவர்களின் கடவுள் சாத்தான். பொய்க்கு பிதாவாகிய அவன் அவர்களுக்கு கொடுக்க போகும் இடம் நிச்சயமாகவே நரகம். இதை சிந்திக்க முடியாத மதவெறி மாறுமா? ஸ்திரீயின் வித்துக்கும் சர்ப்பத்தின் வித்துக்கும் இடையே பகை இருப்பதால் போராட்டங்களும் யுத்தங்களும் ஏற்படுகின்றன. இந்த யுத்தங்களில் இஸ்ரவேல் தேசம் நேரடியாக ஈடுபட்டுள்ள அதேவேளை தேவ சபை விழிப்புடன் ஆவிக்குரிய யுத்தத்தில் ஈடுபட வேண்டியது மிகவும் அவசியம். இதற்காகவே சர்ப்பங்களை மிதிப்பதற்கான வல்லமையையும் அதிகாரத்தையும் இயேசு தேவ சபைக்கு கொடுத்திருக்கிறார். சாத்தானின் ராஜ்யமாகிய பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்வதில்லை.